ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு முடிவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்சஸ் நடந்தாங்க. டபுள் ஹெட்டர்ஸ் வந்துட்டு மதியம் வந்து ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கேக்கும் கடைசி மேட்ச், ஜிடிக்கும் கடைசி மேட்ச். பட் ஆனா ஜிடிக்கு நேத்தி ஜெயிச்சே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. பிகாஸ் வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருந்த ஜிடி கடைசியா 2 மேட்ச் தோத்ததுனால இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து அவங்க 14 மேட்ச் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்காங்க. பட் இன்னும் 3 பேருக்கும் மேட்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய விக்டரிஸ் வந்து இவங்களை ரொம்பவே பாதிக்கும். மொதல் 2 இடத்த இருந்தாதான் குவாலிஃபயர் 1க்கு போக முடியும். அங்க தோத்தா கூட இன்னொரு சான்ஸ், அதுக்கப்புறமா ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து எல்லாருமே டாப் 2ல செலக்ட் ஆகணும் அப்படின்னு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜிடிக்கு வந்துட்டு அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா போயிருக்கும். பட் இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு ஒரு நல்ல சாலிடா பேட்டிங்கை வந்து அவங்களுடைய லைனப்ஸ் வந்து டெவலப் பண்ணி நல்ல ஒரு ஹிட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 230 ரன் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணியிருந்ததுனால இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஜிடி அதை அடிச்சிருவாங்களா இல்லை அவங்க ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தினால கண்டிப்பா போராடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய ஒரு மார்ஜின்ல வந்து மேட்ச்ல தோத்தாங்க. ஸோ இதனால அவங்களுடைய நெட் ரன் ரேட்டும் பாதிச்சிருக்கு. இப்போ இருக்கிற அந்த 4 டீமுக்கும் மொதல் 2 இடத்துல போறதுக்கான சான்சஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜிடி வந்துட்டு மொதல் 2 இடத்துலயே வந்து இருக்கணும் அப்படின்னா இப்போ மொதல் இடத்துல தான் இருக்காங்க. பட் ஆனா இப்போ இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறது மூலமா அவங்களுடைய இடத்த வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியாதுங்கிற பட்சத்துல இப்ப ஜிடிக்கு என்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபும் தோக்கணும், ஆர்சிபியும் தோக்கணும். இவங்க 2 பேருமே தோத்துட்டாங்கன்னா அதாவது மொதல் 2 இடத்துல கண்டிப்பா இருப்பாங்க. எப்படின்னா மும்பை வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்துருவாங்க, ஜிடி வந்து செகண்ட் இடம் வந்துருவாங்க. அதே போல இப்ப ஆர்சிபி வந்துட்டு பாத்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸோட 3வது இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எல்எஸ்சி கூட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் அவங்க கட்டாயம் ஜெயிச்சே ஆகும். அப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 19 பாயிண்ட். அந்த 19 பாயிண்ட் மூலமா மொதல் இடத்துக்கு அவங்க போயிடறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் இன்னைக்கு மேட்ச் இருக்கு. அதுதான் இந்த ஐபிஎல் சீசன்லயே ரொம்ப உத்து நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இதுல யாரோ ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா எலிமினேட்டருக்கு போக போறாங்க. இன்னைக்கு ஜெயிச்சிட்டாலே மும்பை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறமா ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா 2வது இடத்துக்கு மும்பை வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெட் ரன் ரேட்ல அதிகமா இருக்கிறது 1 பாயிண்ட் பிளஸ்ல வந்து 1 பாயிண்ட் அதே 1 பாயிண்ட் சம்திங் அப்படி இருக்காங்க எம்ஐ. ஸோ நெட் ரன் ரேட் அதிகமா இந்த 4 பேர்ல வச்சிருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். இன்னைக்கு ஜெயிச்சாலே அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஜெயிச்சா கூட அவங்க 2வது இடத்துக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்க குவாலிஃபயர் 1க்கு போயிடுவாங்க. இன்னொன்று இந்த விஷயத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டர்ல வந்து அதாவது 3வது இடத்துலயோ 4வது இடத்துலயோ இருந்து எலிமினேட்டர் ஆடி அதுக்கப்புறமா அவங்க கப் ஜெயிச்சதா வந்து இது வரைக்கும் வரலாறு இல்லை. ஸோ மொதல் 2 இடத்துல இருந்து குவாலிஃபயர் 1ல இருந்து ஜெயிச்சு ஒன்று ஃபைனல்ஸ் போயோ இல்லாட்டி குவாலிஃபயர் 1ல தோத்துட்டு திரும்பி குவாலிஃபயர் 2ல போய் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் வந்து கூட கப் அடிச்சிருக்காங்க. பட் ஆனா எலிமினேட்டர்ல இருந்து அவங்க கப் அடிச்சதா வரலாறு கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று பஞ்சாப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த விக்டரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விக்டரி. என்னன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பிஹைண்ட்ல நிறைய போயிட்டு இருக்கு. பிசிசிஐ பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லி அவர் டெஸ்ட்ல வந்து அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அவருக்காக ரசிகர்கள்லாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவர் சாதிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. போன வருஷம் அவர் கேகேஆருக்கு கப் அடிச்சு கொடுத்துமே அவருக்கு ஒரு பெரிய நேம் வந்து கிடைக்கல. அது கௌதம் கம்பீர் தான் வந்து அந்த நேம் வந்து பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் ஆனா முழுக்க அவர் தான் ரீசன்ங்கிற மாதிரி அதன் மூலமா நிறைய பலன்களை அனுபவிக்கிறது அவரா தான் இப்போ இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா 11 வருஷம் கழிச்சு பிளே ஆஃப்ஸ் வந்திருக்குது பஞ்சாப் அணி. ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு சம டீமை டெவலப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாராட்டுகளை தான் தந்தாகணும். அதே போல அவங்க கப்பும் ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல் முறையா ஐபிஎல் சீசன்ல 18 வருஷம் கழிச்சு ஒரு டீம் வந்து இப்படி ஜெயிக்குது அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாறையுமே அந்த திருப்பி போடும். அடுத்த வருஷம் பார்த்தா இன்னும் இந்த போட்டிகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். லைக் பஞ்சாபும் ஜெயிச்சிருச்சு, நம்மளாலையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இன்னும் கப்ஸை வந்து ஜெயிக்காத டீம்ஸ் எல்லாருமே நல்லாவே போட்டி போடுவாங்க அப்படின்னு தோணுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. இன்னைய மேட்சை வந்து எல்லாருமே பாருங்க. யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.